திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு பத்திரிகையாளர் என்கிற முறையில் உங்களுக்கு தெரிந்த டைமிங்க பாருங்க. டைமிங் ஏன்னா 2 நாள் பொறுத்து ஏன் இந்த முதல்ல அவர் கலைஞர் ரியாக்ட் பண்ணிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இந்த பேட்டி வருது, நேற்று காலை திங்கட்கிழமை அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் ரியாக்ட் பண்ணாம ஒரு நாள் பொறுத்து கிட்டத்தட்ட 36 ஹவர்ஸ் பொறுத்து ரியாக்ட் பண்றாங்கன்னா வேற டெவலப்மெண்ட்ஸை வந்து நீங்க வந்து கணக்குல வச்சுக்காம இதை மட்டும் எப்படி நீங்க பேச முடியும்? அவர் அவுட் ஆஃப் ப்ரெஷர்ல பண்ணிருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லைங்க சார். மேபி இந்த விஷயத்துல இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா அவருடைய பேட்டியில வேற எந்த விஷயத்தையும் அவர் வந்து மறுக்கல அல்லது அதுல அவருடைய கருத்தையும் இதுதான் முக்கியம். அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். இந்த கருத்து பொதுக்குழு என்கிற ஒரு கருத்து, இதுல கட்சி உட்கட்சி ஜனநாயகம் பற்றி கூட திரு ஞானி சொன்னார். பொதுக்குழு, திமுகவுடைய பொதுக்குழு சில வாரங்களுக்கு முன்னால் நடைபெற்றது. டிசம்பர் 15 தமிழ்நாடு முழுவதும் இருந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். யாரோடு கூட்டணி என்பதை அந்த கட்சியினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். திரு அழகிரி தென் மண்டல அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர், இங்கு வேறு 2 அமைப்பு செயலாளர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். அவருக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை அல்லது இந்த கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கட்சிக்காரராக அவர் சொல்ல விரும்பினால் அந்த கட்சியின் பொதுக்குழுவில் சொல்ல வேண்டும் அல்லது தலைவர் பொதுச் செயலாளரிடத்திலே சொல்லலாம். ஏன் அதை தவிர்த்து விட்டு வேறு பாதையை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கான அவசியம் எங்கிருந்து வந்தது? எந்த நிர்பந்தத்தில் அதை செய்கிறார்? இது ஒரு யூகம் தான். ஒருவேளை அவர் வந்து தொடர்ச்சியா அந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதுங்கிறதுல தவிர்த்துட்டு இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி கடந்த ஆண்டுல வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் உயிரோடு இருந்த போது ஒரு பொதுக்குழுவில் அவர் ஒரு கருத்தை சொல்ல முயற்சித்த போது மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு எதிர்ப்பு வந்தது. அவரால் பேச விடாம அவர் வெளியேறக்கூடிய, அவர் அமைதியைப்படுத்த வேண்டிய ஒரு சூழல்லாம் கூட இருந்தது. அப்ப கருத்து பரிமாறிக்கொள்வதற்கான சூழல் கூட, ஒரு அமைதியாக கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான சூழல் கூட திமுக பொதுக்குழுவில் இல்லை என்று சொல்கிறீர்கள். கடந்த 2-3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இது தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்குது. இது வெளிப்படையா வந்து எழுதக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு கட்சியினர் மத்தியிலே இருக்குது. இப்ப கட்சியில தென் மாவட்டத்தில் இருக்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா அவங்க என்ன விதமா செயல்படுறது அப்படிங்கிறதுல சிக்கலா இருக்குது. கட்சி நடைமுறைகளிலே கூட யார் யார் போட்டோவை எங்க போடுறதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு கட்சியினுடைய கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் முப்பெரும் தலைவர்கள் அவர்கள் பெரியார், அண்ணா, கருணாநிதி, இதை தவிர வேற என்னென்ன படங்களை போட வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன இப்ப இருக்கிற உற்சவமூர்த்திகள் படங்கள் தான் முக்கியம் இல்லையா? நீங்க மூலவர்கள் படங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைன்னு பொதுக்குழுல வந்து நீங்க சொன்னீங்க, பொதுக்குழுல ஏன் வந்து அவர் பேசாம தனியா பேட்டி கொடுத்தாருன்னு. அவர் என்ன நடக்கணும்னு விரும்புறாரோ அது பொதுக்குழுல பேசினா நடக்காது. அது இந்த மாதிரி பேட்டியா கொடுத்தாதான் நடக்கும். அவர் வந்து வரணும் வர வேண்டாம். அவர் வந்து நிச்சயமா வந்து அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவர் கட்சியில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். கார்த்தி சொன்ன மாதிரி கட்சி வந்து ஸ்டாலின் பின்னால் தான் இருக்கிறது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் குறிப்பா கடந்த ஓராண்டு காலமாக பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுக வெளியேறிய பிறகு, அவருடைய அமைச்சர் பதவியும் போன பிறகு அழகிரி வந்து ஒரு ரொம்ப லோ ப்ரொஃபைல்ல தான் அவர் இருந்துகிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அந்த 2 நாட்களுக்கு முன்னால புதிய தலைமுறையில் கொடுத்த பேட்டியும் அதுல வந்து தெளிவா அந்த பேட்டியை பார்த்தா அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த கேள்விக்கான பதில், இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர் ஒரு கிறிஸ்டல் கிளியரா சிலதெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறாரு. அதெல்லாம் நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அது இனிமே என்ன நடக்கும்ன்றது இனிமே போக போக தான் தெரியும் நமக்கு. இல்ல, எந்த அரசியல்வாதியும் எந்த கருத்தையும் எதிர்கருத்து எப்படி வரும் என்று யூகிக்காமல் சொல்வதில்லை. அந்த வகையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா. திரு ஞானி, தனித்து போட்டியிட்டாலே திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அழகிரி சொல்வது என்பது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், தன்னுடைய பலத்தை அறியாமல், தன் கட்சியின் பலத்தை அறியாமல் அப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அவருக்கு இருக்கிற தன்னம்பிக்கை தான் இது வெளிப்படுத்துகிறது. இல்லை, நீங்கள் குறிப்பிடுகிற இதே புதிய தலைமுறை நேர்காணல்ல, அதே நேர்காணலில் அழகிரிக்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. அது என்னென்னா, போன தேர்தல் போது நீங்கள் பிரச்சாரத்தில் சொன்னீங்க, இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் போய்விடும், காணாமல் போய்விடும் அழகிரி மேடைக்கு மேடை பேசுனீங்க. ஆனால் நீங்கள் தோற்று போய் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கு, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதை பற்றி கேட்டிருக்கு. அதுக்கு ஒரு மழுப்பலான பதில் தான் சொன்னார், ஒழிய சரியான பதிலை சொல்லலை. அவங்க ஜெயிச்சிட்டாங்க, என்ன செய்யறதுங்கிற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து அதிமுகவே காணாமல் போயிடும் மேடைக்கு மேடை பேசினவர் என்ன இப்போ இன்னைக்கு அதிமுக இல்லாமல் இவர் தான் காணாமல் போகிற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் வந்து இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டாரிக், அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. அழகிரியுடைய இந்த முயற்சி எல்லாத்தையுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து இந்த லூசிங் பேட்டில், யுத்த காலத்தில் வந்து கடைசி குத்து வாங்கிட்டு விழுந்து கிடைக்கிற நிலைமையில இருக்கிறார். அப்படி விழுந்து கிடைக்கும் போது தன் கையில் இருக்கிற குருவாளில் ஒரு குத்து எதிரியை குத்த முடியுமான்னு கடைசி முயற்சி அவர் குத்துற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் எதிரின்னு யாரை சொல்கிறீங்க? அவரை பொறுத்த மட்டும் அதிகார போட்டியில் எதிரி வந்து சகோதரர் தானே, சிப்ளிங் ரைவல்ரி தானே.
அதற்கு இந்த கூட்டணி வாய்ப்பும் இப்படி ஒரு ஆமா, வாய்ப்பு கட்சியில வந்து இப்போது ரொம்ப தெளிவா ஒன்று இருக்கு. நண்பர் மணி சொன்ன மாதிரி கட்சி பெருவாரியாக ஸ்டாலினோடு இருக்கிறது, கட்சி ஸ்டாலினோடு தான் இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் அழகிரிக்கு சார்பு இருந்தது. கட்சி எந்த காலம் நீங்க திமுக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்மை காலத்து ஈவேக்கி சம்பத் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து தனியாக கோஷ்டி தலைவர்கள் கோஷ்டிகள் தலைமைக்கு எதிராக என்று அடையவே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்தால் அவர் வெளியேறி விட்டார்கள். எம்ஜிஆரை போலவோ வைகோவை போலவோ அவர் வெளியேறி விட்டார்கள். கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு கோஷ்டி தலைவராக இருப்பது தன்மையே திமுகவில் கட்சி ரீதியாக கிடையாது. ஒரே ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் பல்வேறு விதமான கோஷ்டிகள் இருந்ததுதான் திமுகவுடைய வரலாறு. கலைஞர் குடும்பத்தில் மட்டும்தான். அந்த வரலாறும் இப்போது முற்றுப்புள்ளிக்கு வருகிறது. ஏன் என்று பார்த்தீர்களானால், அழகிரிக்கு குடும்பத்துக்குள்ள தயாளு அம்மையாருடைய தாயாருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால கலைஞர் வந்து ஓரளவாவது அழகிரிக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாருன்னு தான் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போது அந்த கட்டாயமும் போய்விட்டது. ஏன்னா சென்ற ஆண்டே கலைஞர் அறிவித்து விட்டார். இதுக்கு பிறகு ஸ்டாலினை நான் முன்மொழியை தயாராக இருக்கிறேன் அறிவித்து விட்டார். தயாளு அம்மையார் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில அழகிரிக்கு குடும்பத்துக்குள் இருந்த சப்போர்ட்டும் பலவீனமாகிவிட்டது. அதனால ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினுக்கு தான் ஃபீல்டு கிளியர் என்ற நிலைமை தான் இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்களானால் கூட யாராவது குடும்பத்திலிருந்து அடுத்த எதிர்ப்பு என்று வர முடியுமானால் மணி சுட்டி காட்டியதை போல கனிமொழி என்ற இன்னொரு அதிகார மையத்திலிருந்து தான் வர வேண்டும். அப்படியானால் நாம் யூகிக்க வேண்டியதெல்லாம் வேறு. இப்போது அழகிரியுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் கனிமொழியுடைய நலன்களும் கலந்திருக்கிறதா என்று வேண்டுமானால் நாம் ஆய்வு செய்யலாம். எல்லாமே யூகங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு கார்த்தி, நீங்கள் ஞானியுடைய கருத்து உங்களுக்கு உடன்பாடானது தானா? எந்த கருத்துலன்னு சொல்றீங்க? இப்போ கட்சி வந்து முழுக்க வந்து ஸ்டாலின் பின்னாடி தான் இருக்காங்க. ஏன்னா அவருடைய தொடர்ச்சியா எதிர்கட்சியாகவும் இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள்ங்கிறது நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிருக்கு. அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. இல்ல, ஆளுங்கட்சியில் இருக்கிறத விட எதிர்கட்சியாக ஒரு தலைவர் வந்து செயலாற்ற வேண்டியது, கட்சி பணி ஆற்ற வேண்டியது அப்படிங்கிற விஷயத்துல அவருடைய செயல்பாடுகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக கவனத்துக்குரியதாகிறது. ஏன்னா ஒரு பதவியிலிருந்து திரு அழகிரி ராஜினாமா செய்த பிறகு அவர் எங்க இருக்கிறார், என்ன பண்றாருன்னு அவங்க ஆதரவாளர்களுக்கே அவர் அணுக முடியாத ஒரு சூழல் இருந்த போது, அப்புறம் அவங்க ஆதரவாளர்களுக்கு கிரைசிஸ் வரும்போது அவர் கூட நிக்கல, இப்படியான பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கைது செய்யப்படுறது மற்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தபோது ஸ்டாலின் அவர்கள் தான் நேர போய் பார்த்தது, மற்ற விஷயங்கள் இருக்காங்கன்றதுனால ஏற்கனவே தலைமை வந்து முன்னிறுத்திட்டே இருக்குது தொடர்ச்சியா. இது வந்து ஓராண்டு 2 ஆண்டுல வரல. ஸ்டாலினுக்கான முன்னிறுத்தல்ங்கிறது ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குது. ஆனால் அதற்கான ஒரு அவர் அந்த பதவிக்கு வருவதற்கான எல்லா தகுதிகளும் உடையவராக தன்னையும் வளர்த்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா கட்சி நிச்சயமா அவருடைய முழு கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவர் தன்னுடைய தந்தையை முன்னிறுத்தி எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரியான பெரிய விஷயங்கள்ல போது ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களோட அல்லது தேசிய அளவிலான தலைவர்களோட பேசுவதற்கு ஒரு ஐடென்டிட்டி தேவை. ஒரு கட்சிக்கு ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவராக இருக்கிறவரை முன்னிறுத்தி பேச்சு 2009 நாடாளுமன்றத்துக்கான நீங்க வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட பேசுறது எல்லாமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுலேருந்து தொடர்ச்சியோட அவருடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு கலைஞர்ங்கிற ஒரு இமேஜையும் வைத்துக்கொண்டு அவர் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள்ங்கிறது அவரோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த இடத்துல தான் அழகிரி வந்து தான் முழுமையாக நிராகரிக்கப்படுவதாக, தான் முழுமையாக அங்கிருந்து தனக்கு எந்த விதமான ஸ்டேக்கும் இல்லை, ஒரு தென்மண்டல அமைப்பு செயலாளர் நான் இருக்கிறேன், எனக்கு கலந்தாலோசிக்க கூட வேணாம், என்னுடைய நாலேஜே இல்லாமல் நிறைய அறிவிப்புகள் வருது, கட்சிக்கு புதிதாக வந்தவர்கள்லாம் என் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அதையெல்லாம் வந்து கட்சி வந்து இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இன்னும் 4 மாதங்களில் தேர்தல் இருக்கும்போது திமுக எதற்காக செய்திகள்ல இருக்குது அப்படிங்கறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலை முன்னிறுத்தி பல்வேறு விஷயங்கள்ல போகும்போது டிஎம்கே இஸ் இன் தி நியூஸ் ஃபார் தி ராங் ரீசன்ஸ். அதுதான் அதுல வந்து அதற்கு யாரை குற்றம் சாட்டுவீங்க? தலைமை இதுக்கு உறுதியான ஒரு முடிவு. ஏன்னா 99 98லயே ஆரம்பித்த பிரச்சனை இது. இன்னைக்கு 2-3 ஆண்டுகள்ல வரல. இது 99லயே அழகிரி அவர்கள் முரண்பட்டார் கட்சி தலைமையோட. குற்றம் சாட்டணும்னா கலைஞர் கருணாநிதி தான் குற்றம் சாட்ட முடியும். ஏன்னா குடும்பத்திலிருந்தே இப்படி போட்டிகள், வெவ்வேறு அதிகார மையங்கள், இதை இவ்வளவு காலமாக வளர விட்டு அவர் எல்லாரையும் சமாளித்துக் கொண்டு இப்படியே ஒரு அரசியல் செய்வது, அவர் சொன்ன மாதிரி 98 10-20 ஆண்டுகள் அவர் செய்து கொண்டிருந்ததற்கு பதிலாக ஸ்டாலின் நீண்ட காலமாக இவருடைய அடுத்து வரக்கூடிய உறுதியான நிலைமையில, வைகோ இருந்த போதே உறுதியான நிலைமையில தொடர்ந்து மீதி பேரெல்லாம் அதிகார மையங்களாக ஆக விடாமல் அவர் தடுத்து தெளிவாக ஸ்டாலினை தான் ஆதரிக்கின்ற நிலை முன்கூட்டியே எடுத்திருந்தால் இந்த குழப்பங்களே கிடையாது. ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளையாவது அவர் எடுத்தார் என்பதுதான் இன்றைக்கு அவரை பொறுத்த மட்டும். தான் வளர்த்த கட்சியை, தன்னை அர்ப்பணித்து தான் வளர்த்த ஒரு கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு அவரே முயற்சிப்பாரா அல்லது அவரே துணை போவாரா என்பது ஒரு கேள்வி. பலவீனப்படுத்துவது அவர் நோக்கமே இல்லை. ஆனால் குடும்பம் என்று வருகிற போது அவருடைய பலவீனங்கள் இதில் வெளிப்படுகின்றன. மற்றொரு கருத்தும் இருக்கின்றது. உங்கள் கருத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக
செய்ய வேண்டிய சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை